சுரா கைடு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு. சிதம்பரம் அருகே உள்ள அத்தியானல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் கௌரி தம்பதியினருக்கு 5 ஆண்டுகளுக்கு முன் திருமணமான நிலையில் 4 வயதிலும் 2 வயதிலும் 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். சிங்கப்பூரில் இன்ஜினியராக வேலை பார்த்து வரும் பன்னீர்செல்வம் ஊருக்கு செல்லும் போதெல்லாம் மனைவி கௌரியோடு சண்டையிட்டு வந்ததாகவும் இதனால் அடிக்கடி கௌரி அவரது தாய் வீட்டிற்கு சென்று விடுவதாகவும் கூறப்படுகிறது. தாய் வீட்டிலிருந்து 4 மாதங்களுக்கு முன்பு கௌரி கணவர் வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் கடந்த மாதம் ஊருக்கு சென்ற பன்னீர்செல்வம் மீண்டும் சிங்கப்பூருக்கு வேலைக்கு சென்றுள்ளார். கடந்த 14ஆம் தேதியன்று மதியம் 12 மணி அளவில் தனது தந்தையோடு கௌரி வீடியோ காலில் பேசியதாக கூறப்படுகிறது. பின்னர் வெளிநாட்டில் இருக்கும் தனது கணவருக்கு கௌரி வீடியோ காலில் பேசியுள்ளார். அப்போது இருவருக்கும் ஏற்பட்ட சண்டையில் ஆத்திரமடைந்த கௌரி வீடியோ காலிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்ததாக கூறப்படுகிறது. சத்தம் கேட்டு வீட்டில் இருந்த மாமனார் மாமியார் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று பார்த்தபோது கௌரி இறந்தது தெரிய வந்துள்ளது. சம்பவ இடத்திற்கு சென்ற புதுச்சத்திரம் போலீசார் கௌரியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கௌரி இறந்த தகவல் அறிந்த பன்னீர்செல்வம் சிங்கப்பூரில் தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளார். கணவன் மனைவி இருவரும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குடும்பத்தினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்ற சிதம்பரம் சப் கலெக்டர் லட்சுமி ராணி வரதட்சணை கொடுமை காரணமாக கௌரி இறந்தாரா என்பது குறித்து உறவினர்களிடம் விசாரணை நடத்தினார். சுரா கைடு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு.